நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், அதே போல ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள். ஸோ இந்த இரண்டு பாடப்பிரிவிற்குமே நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம நினைச்சிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடத்திற்கு நம்ம ரெண்டு வழிமுறைகள்ல கொடுக்குறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 50,000 ஒன்லைனர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் கான்செப்ட்ல ஸ்டடி மெட்டீரியல். சரிங்களா, ஸ்டடி கைடு. ஸோ இந்த பேட்டர்ன்ல கிட்டத்தட்ட 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கைடு ரெண்டுமே யூஸ் ஆகக்கூடிய அளவுல நம்ம 48 புத்தகத்தை நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 புத்தகங்களை ஃபாலோ பண்ணி நம்ம 12 தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ தமிழ்ல 20 தொகுதிகளாக நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும்ங்கிற கான்செப்ட்ல எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் தமிழுக்கும் சரி ஹிஸ்டரிக்கும் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதோட ஒன்லைனர் டெஸ்ட் நம்ம கொடுப்போம் சொல்லி உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தோம். மார்ச் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு இந்த ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒன்லைனர் டெஸ்ட் எப்படி எழுதணும், அதற்கான சாம்பிள் என்ன, ஸோ அந்த ஒன்லைனர் டெஸ்ட்டை எங்க போய் பார்க்கணும், பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சுபைக்குழுவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்புல இருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில உங்களுக்கு இதனை குறித்த தகவல்களை நம்ம அப்படியே நம்ம என்ன செஞ்சிருப்போம், தொகுத்து கொடுத்துருப்போம். ஸோ அதன் அடிப்படையில இந்த சாம்பிள் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைனர் எப்படி எழுதணும், அந்த ஒன்லைனருக்கான சாம்பிள் நிறைய ஆசிரியர்கள் எப்படி எழுதணும், அந்த சாம்பிள் என்ன, ஒன்லைனர் எப்படி இருக்குங்கிறதா எல்லாருடைய கேள்வியாக இருக்கக்கூடியது. ஸோ அதற்காகத்தான் இந்த சாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த பகுதியில 110 கொஸ்டின் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், கிரியேட் பண்ணி சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு தேர்வானது இருக்குங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பேஜ் தான், சின்ன சின்ன பேஜா தான் நம்ம நினைச்ச போறோம். 20 பக்கம் 30 பக்கம் தான் படிக்க போறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தேர்வுங்கும் போது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி லைன் பை லைனா எல்லாத்தையும் நம்ம தெளிவாக கான்செப்டோட படிச்சுக்கிறோம்ங்கிறதுனால இந்த தேர்வு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஆசிரியர்கள் டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சாம்பிளை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மொபைல் ஆர்ம்ஸ்ல இதை வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நம்ம டெஸ்டோட கொஸ்டினை நம்ம கொடுக்குறோம். கிளாஸாக உங்களுக்கு ஆன்சரை எக்ஸ்பிளைனோட வீடியோவாக ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஆசிரியர்கள் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.